அனைவருக்கும் வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி காவலர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்குமான ஒரு ஒற்றுமையை தான் நம்ம பார்க்க போறோம். திமுக ஆட்சி கட்டில ஏறி இருக்கு அப்படின்னா மிக முக்கிய பங்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடையது தான். எம்ஜிஆர் அவர்கள் படம் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருடைய கற்ற வேஷ்டியா இருக்கட்டும், கையில் பிடிக்கிற கொடியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பில் தான் இருக்கும். பட்டி தொட்டி எல்லாமே சின்னங்களை கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் மாபெரும் வெற்றியை தேடி தந்தது அண்ணாவின் இதயக்கனியாக மாறினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். திமுகவில் கணக்கு கேட்டார் என்பதற்காகவே ஒரு சில பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கிறாங்க. செய்வதறியாது திகைத்து நிற்கிறார் எம்ஜிஆர். தான் சினிமாவின் மூலம் பெற்ற அந்த செல்வாக்கை பயன்படுத்தி 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியை துவங்குகிறார். பட்டி தொட்டி எல்லாமே தன்னுடைய கட்சிக்கான கட்டமைப்புகளை உருவாக்குகிறார். 72 கட்சி ஆரம்பிக்கிறார். 73 இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தலில் நாம் போட்டியிட்டு நம்மளுடைய வலிமை என்ன என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக திண்டுக்கல்ல மாயத்தேவர் என்பவரை அங்கே போட்டியிட வைக்கிறார். இந்த திண்டுக்கல் இடைத்தேர்தல் எதனால வருது, மக்களவை தேர்தல் எதனால வருது அப்படின்னா, திமுகவை சேர்ந்த ராஜாங்கம் என்பவர் அந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இறந்து போகிறார். அதனால அங்கே இடைத்தேர்தல் வருகிறது. எம்ஜிஆர் அவர்கள் மாயத்தேவரை வேட்பாளராக நிப்பாட்டும் போது காங்கிரஸ் சார்பில் சித்தனும் திமுக சார்பில் பொன்முத்துராமலிங்கமும் போட்டியிடுறாங்க. அதிமுக சார்பில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்ட திண்டுக்கல் மாயத்தேவர் கிட்டத்தட்ட 1,45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அதே தொகுதியில் திமுக வெறும் 80,000 ஓட்டு தான் வாங்குது. காங்கிரஸ் 1,25,000 ஓட்டு வாங்குது. அதிமுகவினுடைய முதல் பிள்ளையார் சுழி திண்டுக்கல் மாயத்தேவர் சுயேட்சை சின்னம் இரட்டை இலை சின்னத்தில் இருந்து ஆரம்பித்தது. அங்கே வலிமை வாய்ந்த உதயசூரியன் சின்னத்தை தோற்கடித்தது சுயேட்சை சின்னம் இரட்டை இலை. இன்று வரை அது தொடர்ந்து அதிமுக என்கிற ஒரு அடையாளமாக மாறி நிற்குது. இன்றைய அரசியல் சூழல்ல எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பின்னாடியும் அம்மா அவர்கள் இறந்த பின்னாடியும் இங்கு அதிமுக இரண்டா பிளவுபட்டு நின்றாலும் அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு என்கிற ஒரு வாக்கு தனியா இருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தனியாக ஒரு சுயேட்சையாக நின்று தன்னுடைய வலிமையை நிரூபித்தாரோ எம்ஜிஆர் அவர்கள், அதே மாதிரிதான் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில சுயேட்சை சின்னத்துல தனியாக நின்று தன்னுடைய வலிமையை காட்ட ஆரம்பித்தார். அன்று எம்ஜிஆர் செய்த அதே செயலை இன்று ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே செய்யறாங்க. பிஜேபியுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், ஏசி சண்முகமாக இருக்கட்டும், ஐஜேக்காக இருக்கட்டும், எல்லாமே தாமரை சின்னத்தை தான் போட்டுறாங்க. ஆனால் ஐயா ஓபிஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு பிள்ளையார் சொல்லி இங்கே போடணும், இந்த கழகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம இங்கே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டணும். திண்டுக்கல் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் இரட்டைங்கிற ஒரு சுயேட்சை சின்னத்திலிருந்து பிள்ளையார் சொல்லி போட்டு அதிமுகங்கிற பேர் இயக்கத்தை உருவாக்குனாங்களோ, அதே மாதிரி ராமநாதபுரம் தொகுதியில் தான் ஒரு சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு அதிமுகங்கிற பேர் இயக்கத்தை நாம மீட்டெடுக்கணும். சர்வாதிகாரிகளிடம் கையில் இருக்கிற அந்த அதிமுகவை ஒரு தொண்டர்கள் கையில மாற்றி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சுயேட்சை சின்னத்துல போட்டியிட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தயாராயிட்டாங்க. தொண்டர்கள் பலம் என்ன என்பதையும் மக்கள் செல்வாக்கு எனக்கு எப்படி இருக்கு என்பதையும் நிரூபித்து காட்டி அதிமுகங்கிற பேர் இயக்கத்தை மீட்டெடுக்கிறதுக்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தயாராகிட்டாங்க. அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்த அதே செயலை இன்று புரட்சி காவலர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். பணி செய்வோம், வெற்றி அடைவோம். நன்றி, வணக்கம்.